இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்திக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தேகமே வேண்டாம். அவங்க தான் வீட்ல நவீன் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்திருப்பாங்க. அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. இந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்துருச்சு. நவீன் வேற போலீஸ் லாக்அப்ல இருக்கான். அம்மா பார்த்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஹே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்காது. உன் கல்யாணம் உன் விருப்பப்படிதான் நடக்கும். கவலைப்படாத. துர்கா, என்ன நம்புறல? நவீனை கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வந்துருவேன். எல்லாரும் முன்னாடி நவீன் தான் உன் கழுத்துல தாலியை கட்டுவான். அது மட்டும் இல்ல, உனக்கும் நவீனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. அதை மறந்துடாது. அத்தை கிட்ட எப்படியாவது பேசி உங்க கல்யாணத்தை நான் ஏத்துக்க வைக்கிறேன். ப்ளீஸ், தைரியமாயிரு. துர்கா, என்னாச்சு? இன்னும் கிளம்பலையா? நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நடக்காது. அந்த நவீன மறந்துரு. எப்ப அவன் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினானோ அப்பவே அவன் உனக்கு மாப்பிள்ளை ஆகிற தகுதியை இழந்துட்டான். அவன் பணக்காரங்கிறத மறைச்சு ஏமாத்தின மாதிரி நாளைக்கு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவனை நம்பாத. அவன் உனக்கு ஏத்தவனே இல்ல. நான் பாத்திருக்கிற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ரேவதியும் முதல்ல மாப்பிளைய வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா தானே இருக்காங்க. அதே மாதிரிதான் உனக்கும் அம்மா கெடுதல் நினைக்க மாட்டேன். நல்லதுதான் செய்வேன். வா, சாமியை கும்பிட்டுட்டு மண்டபத்துக்கு கிளம்பலாம்.